Hi friends, welcome to Cook with Sangeetha. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாட்டு கோழி மிளகு வறுவல். ஆமாங்க, அவ்வளவு சுவையா இருக்கும். சாதாரணமா சிக்கன்னாலே எல்லாருக்கும் பிடிக்கும். அது நாட்டு கோழினா சொல்லுமா என்ன? அது எங்க வில்லேஜ்லயே கிடைச்சது. அவ்வளவு சூப்பரா இருக்கும். இன்னைக்கு இந்த கோழி மிளகு வறுவலை நம்ம வீட்ல செய்ய போறது கிடையாது. இங்க நம்ம தோட்டத்துல தான் செய்ய போறோம். பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நம்ம வீட்ல கேஸ் ஸ்டவ்ல செய்யறதை விட நம்ம விறகடுப்புல செஞ்சு சாப்பிடும் போதும் அவ்வளோ சுவையா இருக்கும். ஸோ எப்பெல்லாம் எங்களுக்கு டைம் கிடைக்குதோ அந்த டைம்ல எங்க தோட்டத்துல தான் வந்து சாப்பிடுவோம். அவ்வளோ ரிலாக்ஸிங்கா இருக்கும். அது எல்லாருக்கும் பிடிச்ச நாட்டுக்கோழி மிளகு வறுவல், அது சங்கீதா ஸ்டைல செஞ்சு காட்ட போறேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நம்ம சேனலை யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம ஆள் கொடுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நாட்டுக்கோழி செய்யறதுக்கு நான் 2 கிலோ நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். இந்த நாட்டுக்கோழியில ஸ்மெல் இல்லாம செய்யறது ரொம்ப முக்கியம். சோ தயிர் போட்டு கழுவுனீங்கன்னா இதுல இருக்க ஸ்மெல் எல்லாம் போயிடும். நான் 4 டீஸ்பூன் தயிர் போட்டு நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாம எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் போட்டு நம்ம ஊற வைக்க போறோம். பாருங்க, 2 டீஸ்பூன் கல்லுப்பு எடுத்திருக்கேன், அதுவும் இதுலயே போட்டுக்கலாம். அடுத்தது 1 டீஸ்பூன் எலுமிச்சை சாறும் எடுத்து வச்சிருக்கேன், அதுவும் இதுலயே ஊத்திக்கலாம். இந்த எலுமிச்சை சாறு இந்த சிக்கனை நல்லா சாஃப்ட் பண்ணும். பாருங்க, 4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன். இதுல இருந்து இப்ப பாதி மட்டும் போட்டுக்கலாம், மீதி பாதி அப்படியே வச்சிருங்க. அது எப்ப போடணும்னு நான் சொல்றேன். இதை அப்படியே வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்பயுமே ஃப்ரீசர்ல ஸ்டோர் பண்ணிருப்பேன், ஏன்னா ஈஸியா இருக்கும் நமக்கு எடுத்து செய்யறதுக்கு. இப்ப எல்லாத்தையும் ஒண்ணு சேர்ந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இந்த உப்பு எலுமிச்சை சாறு ரெண்டும் சிக்கனை சாஃப்ட் பண்ணும். இன்னைக்கு 2 கிலோ சிக்கன்ல செய்யறோம், அதுக்கு தகுந்த பொருள் தான் நான் போடுறேன். இதே நீங்க 1 கிலோ சிக்கன்ல செய்யறதா இருந்தா நான் போடுற பொருட்கள்ல பாதி போடுங்க. பாருங்க, இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணா போதும். இப்போ தேவையான மசாலா பொடியும் போட்டுக்கலாங்க. மஞ்சள் பொடி 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். பாருங்க, மிளகுத்தூள் 4 டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். இதுல இருந்து இப்ப பாதி மட்டும் போட்டுக்கலாம், அதாவது 2 டீஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாம். நீங்க உங்க காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. இந்த சிக்கனை பயங்கர காரமா செய்ய போறேன், எங்க ஆளுங்களுக்கு அப்படிதான் பிடிக்கும். இது கூடவே 2 டீஸ்பூன் மிளகா பொடி எடுத்து வச்சிருக்கேன், அதுவும் இதுலயே போட்டுக்கலாம். மல்லிப்பொடி 3 டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்காங்க, அதுவும் இதுலயே போட்டுக்கலாம். இது கூடவே 4 டீஸ்பூன் சிக்கன் மசாலா பொடி எடுத்து வச்சிருக்கேன். இதுல இருந்து இப்ப 2 டீஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாங்க. மீதியை அப்படியே வைங்க, நான் எப்ப போடணும்னு சொல்றேன். அடுத்தது வறுத்தரைச்ச ஜீரக பொடி 1 டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன், அதுவும் இதுலயே போட்டுக்கலாம். போட வேண்டிய மசாலா பொடி போட்டாச்சு. இப்ப இதுலயே 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நாட்டுக்கோழினா கொஞ்சம் காரமா இருக்கணும், அப்பதான் சுவையா இருக்கும். இந்த மாதிரி மசாலா எல்லாம் போடும் போதும் இந்த சிக்கன் உள்ள நல்லா இந்த மசாலா இறங்கிட்டு செம்ம டேஸ்டா இருக்குங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இத வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திடுறேங்க. இன்னொரு பாத்திரத்துல மாத்தியாச்சுங்க. சிக்கனை மூடி வச்சுட்டு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்துட்டு வரேங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் ஊற வச்சு 2 மணி நேரம் முடிஞ்சிருச்சு. நம்ம தோட்டத்துக்கும் வந்தாச்சு. வாங்க இப்ப கோழி மிளகு வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாருங்க, இன்னைக்கு நம்ம அடுப்புல தான் செய்ய போறோம். அடுப்பு பத்த வச்சாச்சு. இப்ப சட்டியும் வச்சிடலாம். இப்ப தேவையான அளவு எண்ணெய் ஊத்திடலாங்க. நான் தேங்காய் எண்ணெய் தாங்க ஊத்துறேன். இன்னைக்கு 2 கிலோ சிக்கன், ஸோ அதுக்கு தகுந்த ஆயில் ஊற்றணும். பாருங்க, சின்ன வெங்காயம் 2 கைப்பிடி உரிச்சு வச்சிருக்கேன், அதுவும் இப்போ இதிலே போட்டுக்கலாம். இப்போ அப்படியே கிளறி கொடுங்க. இந்த வெங்காயம் நல்லா செவக்கிற வரைக்கும் வதக்கலாங்க. அடுப்பில் செய்யும் போதும் அதுக்கு ஒரு தனி டேஸ்ட்டு, அது செஞ்சு பார்க்கும் போது தான் தெரியும். பாருங்க, சின்ன வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு செவந்தா போதும். இப்போ இதுலேயே மீதி இருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கலாங்க. இப்போ இதையும் சேர்த்து கிளறி கொடுங்க. காஞ்ச மிளகாய் 7 கிள்ளி வச்சிருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. இதையும் சேர்த்து கிளறி கொடுங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு காஞ்ச மிளகாய் எல்லாம் 2 நிமிஷம் வதக்கினா போதுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு செவந்தா போதுங்க. கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை பொரிஞ்சது போதுங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச சிக்கனும் போட்டுடலாங்க. இப்போ இதையும் சேர்த்து கிளறி கொடுங்க. அடுப்பை நல்லா மீடியமாக வச்சுக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கிட்டுங்க. இடையில கிளறி கொடுக்கணுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். கொஞ்ச நேரத்துக்கு இதை மூடி வச்சிடலாங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. கிளறி கொடுக்கலாம். பாருங்க, சிக்கன்ல இருந்து கொஞ்சம் தண்ணி வெளியே வந்திருக்கு. நல்லாவும் பச்சை மணம் போற வரைக்கும் வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு எண்ணெயிலே வதக்கினா போதுங்க. 3 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதுவும் இதுலயே போட்டுக்கலாம். இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அடுப்பை நல்லா மீடியமா வச்சுக்கோங்க.
இந்த தக்காளியும் நல்லா வதங்கட்டும். பாருங்க தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. பாருங்க எங்க தோட்டத்துல சீனி மிளகா இருந்தது. ஸோ அதுவும் ஒரு 10 மிளகா எடுத்திருக்கேன். இப்போ இதையும் இதுலயே போட்டுக்கலாம். இந்த மிளகா போடும் போதும் ரொம்ப சுவையா இருக்கும். அதுக்குன்னு ஒரு மனம் இருக்கு, அது அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இப்போ மிளகாயும் சேர்த்து கிளறி கொடுத்தாச்சு. இதுலயே இந்த சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த சிக்கனை ரொம்ப நம்ம தண்ணியாட்டம் வைக்க போறது கிடையாது, அப்படியே ட்ரையாக தான் பண்ண போறோம். கொஞ்சமா கிரேவி இருக்கிற மாதிரி பண்ணா ரொம்ப சுவையா இருக்கும். இப்போ இதையும் சேர்த்து கிளறி கொடுங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க. பாருங்க நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ ஒரு வாட்டி கிளறி கொடுக்கலாம். இப்போ கிளறி கொடுத்துட்டு அடுப்பணல் குறைச்சி வச்சிடுங்க. இது நல்லா சுண்டி சுண்டி வேகணுங்க, அப்படியே கறி பஞ்சு மாதிரி வேகணும். அந்த அளவுக்கு வேக விடணும். நம்ம இடையில இடையில எடுத்து கிளறி கொடுக்கணும். இப்போ மூடி வச்சிடலாங்க. இப்போது இந்த சிக்கன் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதுக்குள்ளே மோகன் அண்ணா நமக்கு இளநீ எடுத்து வச்சுருந்தாரு. ஸோ இப்போ அவர் நமக்கு இளநீ கொடுக்க போகிறாரு. மோகன் அண்ணான்னா ஒரு சிலருக்கு யாருன்னு தெரியாமல் இருக்கலாம். அதாவது அவர் எங்கள் ஹஸ்பண்டோடைய ஃப்ரெண்டு தான். நாங்கள் எல்லாரும் ஒரே ஊர் தான், பக்கத்து பக்கத்து வீடு தான். ஸோ அண்ணா வந்து தென்னை மரத்துலேருந்து கல்லுலாம் எடுப்பார். பயங்கர உழைப்பாளி. இந்த ஏஜுக்கு அவர் எவ்வளோ உழைக்கிறாருன்னு எனக்கு பார்க்கும்போது நிஜமாக சொல்கிறேன், பிரமிப்பாக இருக்கும். ஸோ நானும் கிருஷ்ணாவும் இளநீ குடிக்க ஆரம்பிச்சிட்டோம். பயங்கர ஹாட்டாக இருந்தது, அதாவது அப்படியே ரொம்ப வேர்த்துது. அந்த இளநீ குடிக்கவும் அப்படியே அமிர்தமாக இருந்தது. ஸோ அண்ணாவுக்கு தான் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். கிருஷ்ணா பார்த்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணான். அது மட்டும் இல்லை, கிருஷ்ணா ஹேர் கட் இப்போ புதுசாக பண்ணியிருந்தான். என்னடா ஸ்டைல் அப்படின்னு கேட்டதுக்கு, அம்மா இது ரஜினி ஸ்டைல்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஸோ நாங்கள் 2 பேர் நின்று அதை தான் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்குள்ளே நம்ம சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிருக்கோம். வாங்க இப்போ சிக்கன் ரெடி ஆயிடுச்சான்னு பார்ப்போம். பாருங்க இப்போ நல்லா தண்ணி கொஞ்சம் வத்திடுச்சு. நான் இடையில இதே மாதிரியே கிளறி கொடுத்துட்டு தாங்க இருக்கேன். செம்மையாக இருக்குது. இப்பயே பார்க்கும்போது சிக்கன் முக்கால்வாசி தான் வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். பாருங்க நம்ம சிக்கன் நல்லா வெந்துக்குச்சு. எண்ணெய்லாம் அப்படியே புரண்டு வந்துருச்சு, சுண்டியும் கிச்சு. கோழி மிளகு வறுவல் முடிவுக்கு வந்துடுச்சு. லாஸ்ட்டாக இதில் ஃபினிஷிங் தச்சு கொடுத்தாதான் நல்லாயிருக்கும். பாருங்க நம்ம மீதி வச்சிருக்க மிளகு பொடியும் இதிலே போட்டுக்கலாம். இது போட்டதுக்கப்புறம் பாருங்க இந்த கிரேவிக்கு அப்படி ஒரு கலர் வரும், அப்படியே நல்லா டார்க் கலராக வரும். அதே மாதிரி மீதி இருக்கிற மசாலா பொடியும் போட்டுக்கலாம், அதாவது சிக்கன் மசாலா பொடி. கொஞ்சமாக அப்படியே கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் கொத்தமல்லி தழை போடணும்னு அவசியம் இல்லை, பட் நீங்கள் விருப்பப்பட்டா போட்டுக்கலாம். இப்போ இது கிளறி கொடுக்கலாங்க. இந்த மசாலால 2 நிமிஷம் வதங்கினா போதும். ஏன்னா ஏற்கனவே எல்லாம் நல்லா வதக்கிட்டோம். இந்த டைமில் உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கிரேவியோட திக்னஸும் உங்களுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இது 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக நம்ம கோழி மிளகு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்க அப்படியே தகன்னு மின்னுது. இப்படி இருக்கணும். இனிமேல் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்க அப்படியே மொழுன்னு வறுத்தாச்சு. ஒவ்வொரு சிக்கன்லேயும் அப்படியே மசாலா அப்படி கோட்டாயிருக்கு. இங்கே பாருங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக நம்ம கோழி மிளகு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துருவோம். கோழி மிளகு வறுவல் கோழி மிளகு வறுவலோட உங்க முன்னாடி இங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு. சாப்பிட்றதுக்கு சொல்லணுமா என்ன? ஃபர்ஸ்ட் இந்த சிக்கனுக்கு தேவையான டிப்ஸ் உங்களுக்கு கொடுத்துறேன். நான் என்ன அளவுகள் எடுத்தனோ அது பர்ஃபெக்டா இருக்கும் 2 கிலோவுக்கு. ஸோ நீங்க 1 கிலோ செய்யறதா இருந்தா அதுல பாதி மசாலா எடுங்க, அவ்வளோ சூப்பரா இருக்கும். அதே மாதிரி நான் செஞ்சிருக்கிறது அப்படியே காரசாரமா தொண்டிக்கீதமா செம்மையா இருக்கும். இதே கொஞ்சம் கம்மியா காரம் சாப்பிட்றவங்களா இருந்தா அப்படியே கொஞ்சம் மிளகு குறைச்சிக்கோங்க. இந்த சிக்கன்ல மசாலா எப்படி கோட்டா இருக்குன்னு காட்டுறேன் பாருங்க. இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. உங்களுக்கு சிக்கனே தெரியாது, மசாலா தான் ஃபுல்லாக கோட்டாயிருக்கும். இந்த சிக்கனுக்குள்ளே அவ்வளோ மசாலா இறங்கியிருக்கும். ஸோ நாட்டுக்கோழிங்கும் போது அதுக்கு ஒரு பயங்கர வாடை வரும். அதுக்கு போகணுன்னா என்னென்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணு நான் சொல்லியிருக்கேன். ப்ளீஸ் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். வேறு என்னங்க சொல்கிறது, நான் சொன்னது மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரியே கோழி மிளகு வறுவலை சூப்பராக செஞ்சிடலாம். அது இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியரில் இப்படி செஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? வாயில் அப்படியே உமிழ்நீர் ஊறுது. எனக்கு சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது. பயங்கர பசி ஆயிடுச்சு. என் பையெல்லாம் வீட்டுக்கு போயிட்டான். இங்கே பாருங்கள் நல்லா இருட்டாயிடுச்சு. ஸோ இனிமேல் டைம் வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்டு பார்த்துருவோம். பயங்கர சூடாக இருக்குங்க. சூடு தாங்க முடியலைங்க. ஓ சூடு தாங்களா.
செம்மையா வந்திருக்கு. அப்படியே இப்படி பிடிச்சிருச்சு தான் வந்துருச்சு. பாருங்க, மசாலா அவ்வளோ சூப்பரா இருக்கு. நம்ம போட்ட ஒவ்வொரு பொருளும் அவ்வளோ அளவா இருக்கு. இங்க பாருங்க, நாட்டுக்கோழி தான். இங்க பாருங்க, நான் அப்படியே புட புட அப்படியே வருது பாருங்க. வாவ், இங்க பாருங்க, அப்படி வெந்திருக்கு. சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்குங்க. இங்க பாருங்க, வாவ், எப்படி அப்படியே கழுந்து வருது பாருங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இங்க பாருங்க, அப்படியே கீழே விழுந்துருச்சு. சூப்பரா இருக்கு. அப்படியே அந்த சிக்கன் டைட்டா இருக்கு, ஹார்டா இருக்கு, ஆனா நல்லா வெந்திருக்கு. நீங்க இது வரைக்கும் இந்த மாதிரி செஞ்சிருப்பீங்களான்னு தெரியாது. பட் சங்கீதா பிள்ளை நம்புனீங்கன்னா தயவு செய்து ஒரே ஒரு வாட்டி இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. நாட்டுக்கோழியும் இதே மாதிரி செய்யலாம். நீங்க சாதாரணமா கறிக்கோழியும் இதே மாதிரியே செய்யலாம். என்ன, கறிக்கோழி சீக்கிரம் வெந்துடும், பட் நாட்டுக்கோழிக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இவ்வளவுதாங்க வித்தியாசம். பட் டேஸ்ட் வந்து செம்மையா இருக்குங்க. என்னடா இப்ப இப்படி நம்மளை பார்க்க வச்சுட்டு சாப்பிட்றாளே அப்படின்னு நினைச்சிட்டு என்னங்க பண்றது, உங்களுக்கு கத்துதான் கொடுக்க முடியும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் அடுப்புல நம்ம தோட்டத்துல செஞ்சு சாப்பிட்டுருக்கோம். அவ்வளோ சுவையா இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் கண்டிப்பா ஒரு குடுப்பனை வேணும்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் கண்ணுக்கு விருந்தாவும் நாவுக்கு சுவையாவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கும். ஸோ நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா ப்ளீஸ் மறக்காம ஃபர்ஸ்ட் ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா, அதாவது இந்த சங்கீதா பிள்ளை சூப்பரா செஞ்சிருக்காடா, இவ சொல்ற அளவுகள்லாம் கரெக்டா இருக்கு இப்படின்னு நினைச்சாலும் சரி, இதை செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்தாலோ இல்லை உங்களுக்கு பிடிச்சா மட்டும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க இது வரைக்கும் எனக்கு கொடுத்துட்டு இருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் எல்லையே இல்லை. ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ அதுவும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பர் ஸ்பெஷல் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். Until then, see you. Bye bye. Love you all.